ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியினுடைய காரைக்கால் வளாகத்துல இருந்து ஒரு ஆடியோ வந்து சர்க்குலேட் ஆயிருந்தது சமூக வலைதளத்தில். அதில் ஒரு மாணவி வந்து மேனேஜ்மெண்ட் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு பேராசிரியர் ஹெச்ஓடி இரவு நேரங்களில் அந்த மாணவிக்கு அவர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறதும், அந்த பெண்கிட்ட அந்த மாணவி கிட்ட வந்து நிர்வாண புகைப்படம் கேட்கறதும், அவர் சொல்ல விஷயங்களுக்கெல்லாம் ஒத்து போகலைன்னா இன்டர்னல் மார்க்ல கை வச்சிரும்னு சொல்லி அவர் தொடர்ச்சியாக மிரட்டினதாகவும் ஒரு 5 நிமிட ஆடியோ வந்து வெளியாக இருந்தது. அதாவது அந்த மாணவி வந்து அதே துறையை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சி மாணவி அக்கா கிட்ட வந்து இந்த விஷயத்த தனக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்கிறாங்க. சங்கம் எங்களுடைய தொடர்புகள் மூலியமாக ஒரு முதற்கட்ட விசாரணையை நாங்கள் வந்து அந்த பல்கலைக்கழக வளாகத்துல மேற்கொள்றோம். அப்ப எங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, இந்த ஆடியோ வந்து இப்ப சமீபத்துல வந்த ஆடியோ இல்லை. அந்த மாணவி வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆடியோ வந்து பேசியிருக்காங்க இந்த அக்கா கிட்ட. நம்ம சினிமா திரைப்படங்கள்லாம் பாக்குற மாதிரி ஊர் ஃபுல்லா வேன் சுத்துது, மாணவர்களை போட்டு அங்க, அதாவது காக்கி உடை இல்லாத, நேம் பேட்ச் இல்லாத, அன்யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய காவலர்கள் மோசமான முறையில மாணவர்களை தாக்கி வைக்கிறாங்க. இது 2 மணி நேரமா கிட்டத்தட்ட வேன் ரவுண்ட்ஸ்லேயே வச்சு தாக்கிட்டு 4:30 மணிக்கு தான் ஸ்டேஷனுக்கு வந்து வேன் வருது. இன்னொரு பக்கம் மாணவிகள் 6 பேரை உட்பட இன்னும் சில மாணவர்களை 2வது வேன்ல முடிய பிடிச்சி தர இழுத்து எட்டி உதச்சி கைது பண்றதும், கைது பண்ண வேன்ல வச்சு மாணவர்களை அடிக்கிறதும், அந்த வீடியோ காட்சிகளும் நீங்க சைலேந்திர சிங் என்ற ஒரு பேராசிரியர், அதாவது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து காலாப்பட்டி கேம்பஸ் வந்து ஒரு 800 ஏக்கர்ஸ், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பெண்கள் விடுதிகள் எல்லாமே இருக்கு. மாணவிகள் சகஜமாக அங்கே இங்கேயும் இரவு நேரங்கள்ல அவங்க வந்து வாக்கிங் போறது எல்லாமே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பேராசிரியர் வந்து மாணவிகள் வெளியே செல்லக்கூடிய ஒரு இடங்கள்ல இவர் மறைஞ்சிருந்து இவர் வந்து அரை நிர்வாணமா நின்று இவர் வந்து மாஸ்டர்பேட் பண்ணிட்டு இருக்காரு. அதை மாணவர்கள் பார்த்துட்டு கண்டுபிடிச்சு அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய காவலர்கள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இவர் பேராசிரியர்னு தெரிய வருது. அது சம்பந்தமாகவும் இங்க இருக்கக்கூடிய ஐசிசி கமிட்டியில புகார் அளிச்சிருக்காங்க. அவரு மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ வரையும் எந்த நடவடிக்கையும் பல்கலைக்கழக நிர்வாகம் எடுக்கல. அவர் வந்து புகார் ஆனதுக்கு அப்புறமும் மாணவர்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு வகுப்பறைக்கு போயிருக்காரு. அப்போ வந்து அங்க இருந்த மாணவர்கள் ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பேராசிரியர் வகுப்பு நடத்துவாரு, நாங்க அதை கவனிக்கணுமான்னு சொல்லி கட்டடத்தை விட்டு வெளியே கலைந்து போனா 3 மாணவர்கள் துணைவேந்தரை சந்திப்பதற்கு நான் ஏற்பாடு பண்றேன், நான் உத்தரவாதம் பண்றேன்னு அவர் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். வந்து பேசணுன்றது முக்கியம் இல்லை, டிமாண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்றத உணர்ந்து மாணவர்களும் அந்த நிர்வாக கட்டடத்தை விட்டு வெளியே வராங்க. 3 மாணவர்கள் மட்டும் பேச்சுவார்த்தைக்கு உள்ளார போறாங்க. அவங்க வந்து துணைவேந்தரோட தான் நாங்க பேச போறோம், நமக்கு ஒரு பதில் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட உள்ளார போன மாணவர்கள்ல துணைவேந்தரும் சந்திக்கல. ஆனா அவங்க அதே சேம்பர்ல தான் இருக்காங்க. இந்த பாதுகாப்பு அதிகாரி உத்தரவாதம் கொடுத்து கூட்டு போனார்ல, அவரே தான் திரும்ப அங்க பேச்சுவார்த்தையில உட்கார்றாரு. சம்பந்தமே இல்லாம அந்த பகுதியினுடைய முத்தியால்பேட்டு காவல் ஆய்வாளர் தனசேகரன், இவங்க தான் வந்து இந்த பேச்சுவார்த்தையில உட்கார்றாங்க. அவங்க எடுத்த உடனே இப்படிப்பட்ட பிரச்சனை தான் நடக்கவே இல்லை, இதெல்லாம் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அலிகேஷன்ஸ், நீங்க வந்து போராட்டத்தை கைவிடணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து லீகல் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு ஒரு சுமூகமான உடன்பாடா இல்லை. இது வந்து மிரட்டறிங்க, திரும்ப செக்ஷுவல் அஃபெண்டர்ஸை பாதுகாக்கக்கூடிய ஒரு தோணியில தான் இருக்கு. எழுந்து வரக்கூடிய 2 மாணவிகள், ஒரு மாணவர் உட்பட 3 பேரையும் நிர்வாகம் வந்து கூட்டி வைக்குது. பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல தொடர்ந்து மாணவிகளுக்கு அதிகமான பாலியல் வன்முறைகள் நடக்கிறதாகவும், இதுக்கு நிர்வாகமே துணை இருக்கிறதாகவும் மாணவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வச்சு போராட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. அதுலயும் குறிப்பா அவங்களுடைய கோரிக்கைகள்ல புதிய ஐசிசி கமிட்டி அப்படிங்கறது அமைக்கப்படணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க. காவல்துறையினர் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில அவங்களை கைது செய்த வீடியோக்களையும் நம்ம பார்த்திருந்தோம். இது சம்பந்தமா இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்ட் பிரவீன்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். முதலாவதா, எப்படி மாணவிகளுக்கு பாலியல் வன்முறைகள் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது? இந்த பிரச்சனையை கையில எடுக்கணும்னு எந்த கட்டத்துல முடிவு பண்ணீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து எப்படி விஷயம் தெரிய வந்ததுன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியினுடைய காரைக்கால் வளாகத்துல இருந்து ஒரு ஆடியோ வந்து சர்க்குலேட் ஆயிருந்தது சமூக வலைதளத்துல. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிட ஆடியோ அது வந்து. அதுல ஒரு மாணவி வந்து அங்க பிஜி முதுகலை பட்டம் படிக்கக்கூடிய ஒரு மாணவி வந்து தனக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு பேராசிரியர் ஹெச்ஓடி மாதவையாவால தொடர்ந்து தனக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு வந்து இருந்துட்டு இருக்கு. குறிப்பா வந்து இரவு நேரங்கள்ல அந்த மாணவிக்கு அவர் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறதும், அந்த பெண் கிட்ட அந்த மாணவி கிட்ட வந்து நிர்வாண புகைப்படம் கேட்கறதும்,
அவர் சொல்ல விஷயங்களுக்கெல்லாம் ஒத்து போகலைன்னா இன்டர்னல் மார்க்ல கை வச்சிருவேன்னு சொல்லி அவர் தொடர்ச்சியா மிரட்டினதாகவும் அந்த ஆடியோ சம்பவம் வந்து அந்த ஆடியோ ஒரு 5 நிமிட ஆடியோ வந்து வெளியா இருந்தது. அதாவது அந்த மாணவி வந்து தன்னோடு அதே துறையை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சி மாணவி அந்த அவங்களோட ஊரை சேர்ந்த ஒரு அக்கா கிட்ட வந்து இந்த விஷயத்த தனக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த பகிர்ந்து இருக்கிறாங்க. இது அந்த ஆடியோ வந்ததுக்கு அப்புறம் இது சம்பந்தமா இந்திய மாணவர் சங்கம் எங்களுடைய தொடர்புகள் மூலியமாக ஒரு முதற்கட்ட விசாரணையை நாங்க வந்து அந்த பல்கலைக்கழக வளாகத்துல மேற்கொள்றோம். அப்ப எங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, இந்த ஆடியோ வந்து இப்ப சமீபத்துல வந்த ஆடியோ இல்ல. அந்த மாணவி வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆடியோ வந்து பேசியிருக்காங்க அந்த அக்கா கிட்ட. ஆனா வந்து அவங்க வந்து அந்த துறையில இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியருக்கு வந்து ஒரு பெண் பேராசிரியர் கிட்ட அவங்களுடைய கைடு கிட்ட இத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த அந்த பேராசிரியரும் பெண் பேராசிரியரும் இந்த துறை தலைவரால பல்வேறு விதமான பாலியல் ரீதியான தொந்தரவுகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்களும் இதை வெளியே சொல்லாம மூடியே வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்க வந்து இது வெளிய வெளி வெளிய சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க அந்த பெண் பேராசிரியர். அப்ப அப்படி இருந்தும் இது வந்து யாருடைய கவனத்துக்கும் போகாம ஒரு பெரிய அளவுல பேசும் பொருளா இல்லாம இருக்கும்போது சமீபத்துல முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்கள் இந்த ஆடியோ சார்ந்து அவரு ஒரு ஆடியோ வெளியிடும் போதுதான் இது வந்து வெளியே பொதுமக்கள் கவனத்துக்கும் எல்லார் கவனத்துக்கும் வருது. அப்ப இந்த மாதிரி நாங்க ஒரு முதற்கட்ட விசாரணை செய்யும் போது அந்த மாணவி வந்து 2023 2025ஆம் ஆண்டு இந்த கல்வியாண்டுல தான் வந்து அங்க எம்பிஏ படிக்கிறாங்க. பல கனவுகளோட பிஹெச்டி பண்ணணும்னு வந்த ஒரு மாணவி வந்து இந்த பேராசிரியனுடைய ஒரு பாலியல் ரீதியான இவருடைய தொந்தரவுனால அந்த மாணவி வந்து வலுக்கட்டாயமாக கல்வி நிலையத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இவருடைய தொந்தரவுனால அவங்க ஒரு 10 நாள் லீவ் எடுத்திருக்காங்க கல்வி நிலையத்துக்கு வராம. அதையும் இன்னும் இவர் சாக்கா பயன்படுத்திக்கிட்டு உனக்கு அட்டெண்டன்ஸ் ஷார்டேஜ் நீ உனக்கு அட்டெண்டன்ஸ் ஷார்டேஜ் நீ எக்ஸாம் எழுதணும்னா நான் சொல்றதை கேட்டாகணும்னு சொல்லி மிரட்டும் போது அந்த மாணவி வந்து எனக்கு படிப்பே தேவையில்லைன்னு சொல்லி படிப்பை நிறுத்திட்டு அவங்க போகக்கூடிய ஒரு இடைநிற்றல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் தான் அங்க நடந்திருக்கு. இப்படி ஒரு சம்பவம் வந்து காரைக்கால்ல நடந்திருக்கும் போது இன்னைக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸான காலாப்பட்ல அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது அங்க வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மொட்டை கடிதாசி வந்து பரவலாகுது. மாணவர்கள் மத்தியில சர்க்குலேட் செய்யப்பட்டிருக்க ஒரு போஸ்ட் என்னன்னா, ஒரு பேராசிரியர் ஒருவர் வந்து ஒரு பிஹெச்டி மாணவியை வந்து கல்யாணம் பண்ணிக்கதா வாக்குறுதி கொடுத்து அவங்களோட அஃபேர்ல இருந்து அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆகி பின்ன அது வந்து கருக்கலைப்பு வரையும் இன்னொரு அதுக்கு ஒரு பெண் பேராசிரியர் உடந்தையா இருந்திருக்கிறதாவும் ஒரு நோட்டீஸ் வந்து வெளியாகுது. கடைசியா வந்து அந்த மாணவியை வந்து அந்த பேராசிரியர் கல்யாணமும் பண்ணிக்கல. இப்படி வந்து ஒரு பேராசிரியர் அதாவது ஒரு ஒரு எம்ப்ளாயரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிஹெச்டி ஸ்காலர்ன்றவங்க சபார்டினேட் அந்த இடத்துல ஒரு பவர் ஸ்ட்ரக்சர் பிளே ஆகி இவர் இந்த மாதிரி அவங்க அந்த மாணவியும் ஏமாத்தி இருக்கிறதா அப்படி ஒரு நியூஸ் வந்தது. அது சம்பந்தமாவும் நம்ம உடனடியா விசாரிச்சு இது சம்பந்தமா அது உண்மையா என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லியிருந்தோம். ஆனா பல்கலைக்கழக நிர்வாகமும் காவல்துறையும் விசாரிச்சு எந்த பெண்ணும் புகார் அளிக்கல, பாதிக்கப்பட்டவங்க யாரும் புகார் அளிக்கல, அந்த மாதிரி சம்பவம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அதை மூடி மறைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்தாங்க. ஆனா அந்த விசாரணையின் போது ஒரு பேராசிரியர் பிரவீன் என்ற பிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பிரவீன் என்ற பேராசிரியர் தான் அதுல ஈடுபட்டு இருப்பதாக பல வதந்திகள் எல்லா இடங்களிலும் பேசுபொருளாக பல விஷயங்கள் பேசுபொருளாக இருந்தது. அவருடைய ஆடியோ ஒண்ணு அந்த விசாரணை முடிந்து ஒரு 20 நாள்ல அவரு வந்து இந்த பெண் பேராசிரியர் ஒருத்தவங்க கருக்கலைப்பு உதவி செய்ததா சொல்றாங்கல்ல அவங்களோட பேசக்கூடிய ஒரு ஆடியோ வந்து வெளியாகுது. என்னன்னா வந்து அவர் வந்து அந்த ஆடியோல வந்து உன் பேரு அதுல லிஸ்ட்ல இல்ல, நீ பாதர் பண்ணிக்க தேவையில்லன்னு விசி சொல்லிட்டாரு, இருந்தாலும் இந்த விசியை நம்ப முடியாது, விசியே 1ஆம் நம்பர் ஃப்ராடு பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசியும் தரைக்குறைவா பேசுறாரு. இந்த பெண் பேராசிரியர் உடனே வந்து நான் வேணா விசி கிட்ட பேசவா, என்னன்னு பேசுவேன்னு இந்த ஆண் பேராசிரியர் கேட்கிறாரு. உடனே வந்து இதெல்லாம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட ட்ரெண்டு பல வருஷமா, இதெல்லாம் கண்டுக்காம நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட விஷயமும் வெளியே வராம இருக்கும், அதனால இதெல்லாம் கண்டுக்காம விட்டுடுங்க அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரையே மிரட்டக்கூடிய தோணியில தான் இந்த ஆடியோ 1.5 நிமிஷம் இவங்களுடைய உரையாடலும் இருக்கு. அப்ப இது ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு பக்கம் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில எர்த் சயின்ஸ் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல சைலேந்திர சிங் என்ற ஒரு பேராசிரியர், அதாவது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து காலாப்பட்டி கேம்பஸ் வந்து ஒரு 800 ஏக்கர்ஸ் கேம்பஸ், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பெண்கள் விடுதிகள் எல்லாமே இருக்கு. மாணவிகள் சகஜமாக அங்கே இங்கேயும் இரவு நேரங்கள்ல அவங்க வந்து வாக்கிங் போறது எல்லாமே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பேராசிரியர் வந்து மாணவிகள் வெளியே செல்லக்கூடிய ஒரு இடங்கள்ல இவர் மறைஞ்சிருந்து இவர் வந்து அரை நிர்வாணமா நின்று இவர் வந்து மாஸ்டர்பேட் பண்ணிட்டு இருக்காரு. அதை மாணவர்கள் பார்த்துட்டு கண்டுபிடிச்சு
அவரை அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய காவலர்கள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இவர் பேராசிரியர்னு தெரிய வருது. அது சம்பந்தமாவும் இங்க இருக்கக்கூடிய ஐசிசி கமிட்டியில புகார் அளிச்சிருக்காங்க. அவரு மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ வரையும் எந்த நடவடிக்கையும் பல்கலைக்கழக நிர்வாகம் எடுக்கல. அவர் புகார் ஆனதுக்கு அப்புறமும் மாணவர்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு வகுப்பறைக்கு போயிருக்காரு. அப்ப அங்க இருந்த மாணவர்கள் ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பேராசிரியர் வகுப்பு நடத்துவாரு, நாங்க அதை கவனிக்கணுமான்னு சொல்லி அவங்க புறக்கணிச்சு வெளில போனதுக்கு அப்புறம் தான் அவரை கட்டாய விடுப்புல அனுப்புறாங்க பல்கலைக்கழக நிர்வாகம். அவர் மீது எந்த நடவடிக்கையும் அதாவது சஸ்பெண்ட் கூட பண்ணல, விசாரணையை ஃபேரா நடத்துறதுக்கு. அவரை கட்டாய விடுப்புல அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம். அதே போல ஏற்கனவே விமன் ஸ்டடிஸ் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி மாணவி சின்சு என்ற ஒரு பேராசிரியர் மேல குற்றச்சாட்டு வச்சு ஐசிசில கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதை அதாவது இந்த ஐசிசிக்கு விசாரணை காலக்கெடு என்பது 90 நாட்கள். ஒரு புகார் வருதுன்னா 90 நாட்களுக்குள்ளார விசாரிச்சு உரிய ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அப்படி பாதிக்கப்பட்ட பெண் விருப்பப்பட்டாங்கன்னா அதை கிரிமினல் ஆக்ஷனுக்கு காவல்துறைக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் அவங்களுடைய கன்சர்னோட. இந்த ஐசிசி அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் ஆன விஷயத்த கிட்டத்தட்ட 6-7 மாசமா விசாரிச்சு இப்பதான் சமீபத்துல ரிப்போர்ட் ஃபைனல் பண்றாங்க. அதுல அந்த பேராசிரியர் பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்திருக்காரு என்பது நிரூபணம் ஆகுது. ஆனா அந்த கமிட்டி அந்த ஐசிசி கமிட்டி உச்சபட்சமா அவருக்கு தண்டனையா பரிந்துரைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்பரும், அதாவது மெயின் கேம்பஸ்ல இருக்கிறவரை ஆஃப் கேம்பஸ்க்கு டிரான்ஸ்பர் பண்ணணும். அவருக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு எந்த ஒரு பிஹெச்டி ஸ்காலரையும் அலாட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா போஸ்ட் ஆக்ட்ல தெள்ளந்தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கு. அதாவது பணியிடங்கள், கல்வி நிலையங்கள்ல மாணவிகள் மற்றும் பெண்களுக்கான பாலியல் ரீதியான தடுப்பு சட்டத்துல மிகவும் தெளிவா சொல்லப்பட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா அதுல மைனர் பெனால்டி, மேஜர் பெனால்டின்னு இருக்கு. அது சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் ரூல், சிசிஎஸ் ரூல்ஸ் படி அந்த பனிஷ்மெண்ட் இருக்கணும் அதுல அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஒண்ணு குறைந்தபட்சம் அவருக்கு 5 வருடத்துக்கான இன்கிரிமெண்ட்டை கட் பண்ணணும், அவரை டீப்ரமோட் பண்ணணும்ன்றது இந்த மைனர் பெனால்ட்டியில வரும். ஒன்னு மேஜர் பெனால்ட்டியில ஒன்னு அவரை வாலண்டரி சர்வீஸ் ரிட்டையர்மெண்ட்ல அனுப்பணும், இல்லைன்னா அவரை டெர்மினேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஐசிசி, அதாவது இந்த புகார்களை விசாரிக்க வேண்டிய ஐசிசி உச்சபட்சமாகவே டிரான்ஸ்பர் ஒரு தண்டனையா கொடுக்கும் போது இது எப்படி இப்படி பல்வேறு சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்கு பல்கலைக்கழகத்துல மாணவிகளுக்கு அச்சமான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது ஐசிசியே இப்படி குறைந்தபட்ச ஒரு பொறுப்பற்ற முறையில ஒரு தண்டனையை வழங்கும் போது எப்படி பல மாணவிகள் முன் புகார் கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்ல, தொடர்ச்சியாக இந்த ஐசிசியினுடைய போக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஒரு மாணவி முன் புகார் கொடுக்குறாங்க பேராசிரியர்கள் மேலனா, அந்த மாணவிகளே செகண்டரி விக்டிமைசேஷன் பண்றத பல்கலைக்கழகம் ரொம்ப வாடிக்கையாவே வச்சுட்டு இருக்கு. இதனால பல முறை உயர் நீதிமன்றம் பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு கண்டனம் தெரிவிச்சு பெனால்டி முதற்கொண்டு போட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா 2015 காவ்யா வித்யான்ற ஒரு கேஸ்ல இவங்க செகண்டரி விக்டிமைசேஷன், அதாவது மாணவிகள் உள்ளார ஐசிசி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா கம்ப்ளைண்ட்ல அங்க எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லைன்னு அவங்க வெளியே காலாப்பட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக பல்கலைக்கழக நிர்வாகம் அந்த மாணவிகளை சஸ்பெண்ட் பண்ணுது. அப்போ அவங்க ஹைகோர்ட்டை நாடும் போது, இன்னும் சொல்ல போனா பல்கலைக்கழக நிர்வாகம் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நீங்க அவங்களோட மாணவிகளோட உறுதுணையா நின்று இருந்திருக்கணும். ஆனா பல்கலைக்கழகம் அன்பார்ச்சுனேட்டா செகண்டரி விக்டிமைசேஷன் பண்ணிருக்கிறீங்க, இது உண்மையிலே கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லி அந்த 2 மாணவிகளுக்கும் தலா 25,000 சொல்லி பணத்தை பல்கலைக்கழக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டது. இப்படி பல்கலைக்கழகத்தினுடைய வரலாறை எடுத்து பார்த்தோம்னா தொடர்ச்சியா மாணவிகளை இந்த மாதிரியான விஷயங்கள்ல வெளியே முன்னுக்கு வரும்போது அவங்களை செகண்டரி விக்டிமைசேஷன் பண்றதும், தொடர்ச்சியாக பேராசிரியர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு எழும்போது பேராசிரியர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நிர்வாகம் கையாண்டுட்டு வருது. குறிப்பா சொல்லணும்னா இந்த மாதவையா, காரைக்கால் மாதவையா மேல இப்ப வரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் பல்கலைக்கழக நிர்வாகம் எடுக்கல. அதே போல சைலேந்தர் சிங் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. பிரவீன் மேல, பிசிக்கல் எஜுகேஷன் பிரவீன் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இத்தனைக்கும் அந்த ஆடியோல ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய உச்சபட்ச தலைவர் துணைவேந்தர், அவரை ஒரு ஃப்ராடு பையன் சொல்லி ஒரு பேராசிரியர் திட்டுறாரு. அப்ப கூட அவர் மீது நடவடிக்கை எடுக்கல. இப்படி ஒரு அசாத்தியமான சூழ்நிலை நிலவும் போதுதான் மாணவர்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது. இது சம்பந்தமா மாணவர்கள் பல முறை புகார் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. இன்னொன்னு, இப்ப இருக்கக்கூடிய அந்த ஐசிசி பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அது பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய 2015 விதி. அது எவ்வளவு ப்ராக்ரஸிவான விதின்னு சொன்னா, அதாவது போஸ்ட் ஆக்டை பொறுத்தவரையும் முதல்ல பாதிக்கப்பட்ட மாணவி
புகார் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க சம்பந்தப்பட்ட உறவினர்கள் மாணவியினுடைய ஆத்தரைசேஷன் லெட்டரோட கொடுக்கலாம் அப்படின்றது போஷ் ஆக்டினுடைய கைட்லைன்ஸ். ஆனா வந்து இந்த பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய விதி என்னன்னு பாத்தீங்கன்னா 2015 எந்த அளவுக்கு ப்ராக்ரஸிவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆத்தரைசேஷன் லெட்டர் எதுவுமே தேவையில்லை. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தெரிஞ்சவங்க உறவினர் நண்பரா இருந்தாங்கன்னா அவங்களும் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா அந்த ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஐசிசி கமிட்டிக்கான மாணவ பிரதிநிதிகளை ஒரு சிறப்பு தேர்தல் மூலியமாக தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுதான் வந்து அதுல தெள்ளந்தெளிவா போட்டு இருக்கு. இன்னைக்கு பல்வேறு மத்திய பல்கலைக்கழகம், ஜேஎன்யூ பல்கலைக்கழகம், ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், இப்படி எந்த மத்திய பல்கலைக்கழகம் எடுத்துக்கிட்டாலும் மாணவர் பேரவை தேர்தலோட இந்த ஐசிசி மெம்பருக்கான தேர்தலும் என்பது நடக்குது. ஆனா புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்துல மட்டும் கடந்த 2015 இந்த விதி வந்ததுக்கு அப்புறம் பல முறை மாணவர்கள் கோரிக்கை வைத்து இந்த தேர்தல் நடக்கவே இல்லை. அதனுடைய உச்சபட்ச கோபமாக தான் வந்து இந்திய மாணவர் சங்கம் தலைமையில கிட்டத்தட்ட ஒரு 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 9ஆம் தேதி வந்து பல முறை வந்து கோரிக்கை மனுக்கள் கொடுத்தும் எந்த ஒரு பதிலும் இல்லாததுனால துணைவேந்தர் அலுவலகத்துக்குள்ளார வந்து முற்றுகையிட்டு நுழையிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணிக்கு ஆரம்பிச்ச மதியம் 3:30 மணிக்கு ஆரம்பிச்ச போராட்டம் நைட்டு 8:30 மணி வரையும் அமைதியான முறையில போகுது. மாணவர்கள் வந்து துணைவேந்தரை பார்க்கணும், பார்த்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு வந்து அவர் பதில் சொல்லணும், என்ன நடவடிக்கை எடுக்க போறாருன்னு சொல்லி அமைதியான முறையில நடத்துறாங்க போராட்டத்தை. அங்க வந்திருந்த அதாவது இந்த பல்கலைக்கழகத்துக்குன்று ஒரு தனி சிறப்பு பாதுகாப்பு அதிகாரி வந்து காவல்துறை மூலயமா நியமிக்கப்படுவார் வழக்கமா. அந்த அதிகாரி வந்து அவர் ஒரு எஸ்பி கேடர். அவர் வந்து அந்த இடத்துக்கு வராது, சம்பவ இடத்துக்கு. அவர் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறாரு மாணவர்கள் கிட்ட. அதாவது இந்த நிர்வாக கட்டடத்துக்குள்ளார இருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய மாணவர்கள் கட்டடத்தை விட்டு வெளியே கலைந்து போனா 3 மாணவர்கள் துணைவேந்தரை சந்திப்பதற்கு நான் ஏற்பாடு பண்றேன், நான் உத்தரவாதம் பண்றேன்னு அவர் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு. அந்த அடிப்படையில மாணவர்களும் எங்களுடைய டிமாண்ட்ஸ் தான் முக்கியம், அவர் விசி எல்லார்கிட்டையும் வந்து பேசணும்ன்றது முக்கியம் இல்ல, டிமாண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்றத உணர்ந்து மாணவர்களும் அந்த நிர்வாக கட்டடத்தை விட்டு வெளியே வராங்க. 3 மாணவர்கள் மட்டும் பேச்சுவார்த்தைக்கு உள்ளார போறாங்க. அவங்க வந்து துணைவேந்தரோட தான் நாங்க பேச போறோம், நமக்கு ஒரு பதில் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட உள்ளார போன மாணவர்கள்ல துணைவேந்தரும் சந்திக்கல, பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளரும் சந்திக்கல. ஆனா அவங்க அதே சேம்பர்ல தான் இருக்காங்க, பல்கலைக்கழகத்தினுடைய சேம்பர்ல. அவங்க 2 பேருமே சந்திக்கல. இந்த பாதுகாப்பு அதிகாரி உத்தரவாதம் கொடுத்து கூட்டு போனார்ல, அவரே தான் திரும்ப அங்க பேச்சுவார்த்தையில உட்கார்றாரு. மாணவர் டிஎஸ்டபிள்யூ டைரக்டர் டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் அவரும், ஃபேக்கல்டி இன்சார்ஜ் ஹுமையூன்ற ஒரு பேராசிரியர், இவங்க 3 பேரும் சம்பந்தமே இல்லாம அந்த பகுதியினுடைய முத்தியால்பேட்டு காவல் ஆய்வாளர் தனசேகரன் இவங்க தான் வந்து இந்த பேச்சுவார்த்தையில உட்கார்றாங்க. அவங்க எடுத்த உடனே இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் நடக்கவே இல்லை, இதெல்லாம் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அலிகேஷன்ஸ், இதெல்லாம் எதுவும் நடக்கவே இல்லை, நீங்க வந்து போராட்டத்தை கைவிடணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து லீகல் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு ஒரு மிரட்டக்கூடிய தோணியில பேச்சுவார்த்தை போகுது. மாணவர்கள் ஒரு கட்டத்துல வந்து இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு சுமூகமான உடன்பாடா இல்லை, இது வந்து மிரட்டறீங்க, திரும்ப திரும்ப செக்ஷுவல் அஃபெண்டர்ஸை பாதுகாக்கக்கூடிய ஒரு தோணியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வாக் அவுட் பண்ணிட்டு எழுந்து வராங்க. எழுந்து வரக்கூடிய அந்த 2 மாணவிகள், ஒரு மாணவர் உட்பட 3 பேரையும் அந்த நிர்வாக கட்டடத்தை விட்டு வெளியே வராம நிர்வாகம் வந்து பூட்டி வைக்குது. ஏன்னா அவங்கதான் மாணவர் சங்க தலைவர்கள், அவங்கதான் போராட்டத்தை வழி நடத்துறாங்கன்னு சொல்லி அவங்கள கட்டடத்தை விட்டே வெளியே வராம கிட்டத்தட்ட 2 மணி நேரமா பூட்டி வச்சுட்டு பின்வாசல் வழியா இந்த சிறப்பு பாதுகாப்பு அதிகாரி வந்து பின்வாசல் வழியா துணைவேந்தரையும் பதிவாளரையும் ஒட்டுமொத்த பல்கலைக்கழகத்துல இந்த மாணவர்களுடைய போராட்டத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அத்தனை அதிகாரிகளும் பின்வாசல் வழியா அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சுட்டு இவர் வந்து அதுக்கப்புறம் மாணவர் சங்க தலைவர்களை விடுதலை பண்றாரு, வெளியே வராங்க. இதனால மாணவர்கள் மத்தியில ஒரு பெரும் பதற்றம் ஏற்படுது, ஒரு பெரும் கோபம் ஏற்படுது இந்த பாதுகாப்பு அதிகாரி மேல. ஏன்னா வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்து உள்ளார கூட்டு போறாரு ஒரு எஸ்பி கேடரு, மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குது, உத்தரவாதம் கொடுத்து கூட்டு போனவரு அங்க கடைசியில துணைவேந்தர் பார்க்கலன்ற ஒரு கோபத்துல இவங்க எல்லாரும் அந்த அதிகாரியை கேரவ் பண்ணிட்டு இவங்க வந்து துணைவேந்தரை வர சொல்லுங்க, மாணவிகள் நாங்க எல்லாம் இங்க இருக்கிறோம், நைட்டு 11 மணி அளவுல இங்க இருக்கிறோம், துணைவேந்தர் வேற எங்க போறாரு, அவரை வந்து பதில் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் போகுது. இது அமைதியான ஒரு முறையில போராட்டம் போயிட்டு இருக்கும் போது யார் காவல்துறையை வந்து கேம்பஸ் உள்ளார கூப்பிட்டாங்கன்னு தெரியல, எந்த அடிப்படையில் காவல்துறை உள்ளார வந்தாங்கன்னு தெரியல. சுமார் நள்ளிரவு 2 மணி அளவுல திடீர்னு மாணவர்கள் மீது தடியடி நடத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 மாணவர்களை ஒரு பார்க்கும்போதே ரொம்ப மோசமான ஒரு நிலையில தான் காவல்துறையினர் வந்து அவங்கள கையாண்டதை பார்க்க முடியுது. மாணவர்களை இப்படி ஒரு, ஏன்னா அவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நியாயமான விஷயத்துக்கு போராடுறப்ப அவங்கள காவல்துறை இப்படி அடிச்சு இழுத்துட்டு போறத நீங்க எப்படி பாத்தீங்க?
அதான் இது உண்மையிலுமே வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தக்கூடிய வேலைதான். அதாவது இதுக்கப்புறம் வந்து மாணவர்கள் தங்களுடைய உரிமையையோ, ஏதோ ஒரு பிரச்சனையையோ முன்வைத்து மாணவர்கள் போராட்டமே நடத்தக்கூடாது மத்திய பல்கலைக்கழகங்கள்ல. குறிப்பாக இன்னைக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் வந்தது முதல் தொடர்ச்சியாக மத்திய பல்கலைக்கழகங்கள்ல மாணவர் போராட்டங்கள்ல காவல்துறை தாக்குதல் என்பதை நம்ம வாடிக்கையா பார்க்க முடியுது. குறிப்பா சொல்ல போனா ஜேஎன்யூல, அதே போல கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய இஃப்ளூ ஃபாரின் லாங்குவேஜஸ் யூனிவர்சிட்டியில, அதே போல கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி HCUல நடந்த ஒரு போராட்டம் ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில அங்க இருக்கக்கூடிய காடுகளை பாதுகாக்கணும்னு நடக்கப்பட்ட போராட்டத்துல காவல்துறை கையாண்ட விதம், இது எல்லாமே தொடர்ச்சியா வந்து மத்திய அரசாங்கம் வந்து வந்தது முதல் பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மாணவர்கள் போராட்டமே வந்து கல்வி நிலையங்கள்ல நடக்கக்கூடாது. அப்படி நடந்ததுன்னா அவங்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு தோணியில அவங்களை கையாளக்கூடிய ஒரு வகையில தான் இவங்க கையாண்டு இருக்காங்க. சொல்ல போனா 2 மணி அளவுல திடீர்னு எதுக்கு லட்டி சார்ஜ் பண்றாங்கன்னு தெரியல. ஒரு 11 மாணவர்களை ஒரு வேன்ல வந்து தனியா ஏத்துறாங்க. போராட்டத்தை வழி நடத்தின மாணவர்களை. அந்த வேன் வந்து அதாவது பல்கலைக்கழக வளாகத்துல இருந்து லோக்கல் காலாப்பட் ஸ்டேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 நிமிட தூரம் தான். ஆனா அந்த வேன் வந்து 4:30 மணிக்கு தான் காவல் நிலையத்துக்கு வருது. அப்ப அந்த வேன்ல இருந்த மாணவர்களோட கேட்கும் போது கிட்டத்தட்ட 2 மணி நேரமா வேன் வந்து நம்ம சினிமா திரைப்படங்கள் எல்லாம் பாக்குற மாதிரி ஊர் ஃபுல்லா வேன் சுத்துது. மாணவர்களை போட்டு அங்க அதாவது காக்கி உடை இல்லாத, நேம் பேட்ச் இல்லாத, அன்யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய காவலர்கள் மோசமான முறையில மாணவர்களை தாக்கி இருக்கிறாங்க. இது 2 மணி நேரமா கிட்டத்தட்ட வேன் ரவுண்ட்ஸ்லயே வச்சு தாக்கிட்டு 4:30 மணிக்கு தான் ஸ்டேஷனுக்கு வந்து வேன் வருது. இன்னொரு பக்கம் மாணவிகள் 6 பேரை உட்பட இன்னும் சில மாணவர்களை 2வது வேன்ல முடிய பிடிச்சு தர இழுத்து எட்டி உதைச்சி கைது பண்றதும், கைது பண்ண வேன்ல வச்சு மாணவர்களை அடிக்கிறதும் அந்த வீடியோ காட்சிகளும் நீங்க பார்த்திருக்கலாம் சமூக வலைதளங்கள்ல. அப்ப அந்த மாணவர்களையும் வந்து கைது பண்ணிட்டு வேனுக்குள்ளாரே வச்சிருக்காங்க. மாணவிகளை கைது பண்ணிருக்காங்கன்றதுனால வேனுக்குள்ளாரே வச்சிருந்தா அவங்களுக்கு எந்த ஒரு அவங்க மாணவிகள் ரெஸ்ட் ரூம் போறதுக்கோ எந்த ஒரு அடிப்படை உரிமைகளும் அவங்களுக்கு கொடுக்கப்படாம அவங்க வந்து தொடர்ச்சியாக ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல் என்பது அந்த இடத்துல நடந்திருக்கிறத பார்க்க முடியுது. மாணவிகளை கைது பண்ணி அதாவது நள்ளிரவுல எதுக்கு மாணவிகள் உட்பட கைது பண்ணணும் அப்படின்றதுக்கான அவசியம் இப்ப வரையும் புரியல. நள்ளிரவுல அவசரமா கைது பண்ணி நள்ளிரவோட அதாவது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது இன்னைக்கு கிரிமினல் சட்டப்படி பார்த்தேன்னா அது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ். 3 வருடம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது 3 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை. அதுல வந்து இப்போ வரையும் காவல்துறையால ஒரு வழக்கு பதிவு பண்ண முடியாது. ஒரு பக்கம் நிர்வாகம் தோல்வி என்றது சொன்னாலும் இருக்கக்கூடிய மாநில அரசனுடைய காவல்துறை இப்போ வரையும் மாநிலத்துல ஒரு அசாதாரணமான சூழல் நிலவுது. அது சம்பந்தமா ஒரு எஃப்ஐஆர் கூட போடல அந்த ஆடியோ மேல காரைக்கால்ல. ஆனா வந்து மாணவர்கள் உரிமைக்காக போராடும் போது வெறும் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் 3 வருஷத்துக்கு குறைவான சிறை தண்டனை அதுல வந்து நைட்டோட நைட்டா வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. இத்தனைக்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய பல வழிகாட்டுதல்கள் இருக்கு. இந்த மாதிரியான நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்ல வந்து முடிந்த அளவு ஜிடி என்ட்ரி மட்டும் போட்டு சுமூகமான முறையில பேச்சுவார்த்தை நடத்தி முடியுங்க. தேவைப்படும் பட்சத்துல மெஜிஸ்ட்ரேட் உத்தரவுப்படிதான் வந்து எஃப்ஐஆர் போடணும்னு சொல்றாங்க. ஆனா நைட்டோட நைட்டா வந்து காவல்துறை போராடிய மாணவர்கள் மீது 24 மாணவிகள் உட்பட எல்லார் மீதும் 4 பிரிவுகளுக்கு கீழே வழக்கு வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இது அப்பட்டமா வந்து ஒரு மனித உரிமை மீறல் மட்டும் இல்ல, தொடர்ச்சியா எதிர்காலத்துல மாணவர்கள் தங்களுடைய உரிமைக்காக எந்த வகையிலும் போராட்டம் நடத்த வீதிக்கு வந்துடக்கூடாது, வந்தா உங்களுக்கு இதான் கதி, போலீஸ் அடினா இப்படி இருக்கும் அப்படின்றத காட்டக்கூடிய வகையில தான் இன்னைக்கு வந்து காட்டுமிராண்டித்தனமா காவல்துறை வந்து செயல்பட்டு இருக்கு. அது கண்டனத்துக்குரியது. பல அமைப்புகள், இந்திய மாணவர் சங்கம் உட்பட பல அமைப்புகள் இன்னைக்கு புதுச்சேரியில அதை கண்டித்துட்டு பல போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. இப்ப பல்கலைக்கழகங்கள்ல மாணவிகளுக்கு மட்டும்தான் இந்த பாலியல் வன்முறை அப்படிங்கிறது நிகழுதா? இல்ல பணிபுரியக்கூடியவங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதாகவும் சில செய்திகள் வந்துட்டு இருந்தது. இது ஒரு பக்கம் கேள்வியா இருந்தாலும், ஏன் விசி முதற்கொண்டு, நிர்வாகம் முதற்கொண்டு தவறு செய்யக்கூடியவங்களுக்கு இவ்ளோ சப்போர்ட்டா இருக்கிறாங்க? அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய காரணம் என்னவா இருக்கு? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. எங்களுக்கும் பல தகவல்கள் வந்திருக்கு. இந்த மாதவையா காரைக்கால் வளாகத்துல அவரு மீது வந்து வெறும் மாணவிகள் மற்றும் குற்றஞ்சாட்டுல அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ஏற்கனவே ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அங்க பணிபுரியக்கூடிய ஒரு அவுட் சோர்சிங் எம்ப்ளாயி கிட்ட வந்து அவர் தவறான முறையில நடந்து கொண்டதாகவும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்ப வந்து சென்டர் ஹெட்டா இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு பரிந்துரை செய்தும் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம அவருக்கே வந்து சென்டர் ஹெட்டா ப்ரமோஷன் கொடுக்கிறாரு ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஆளுக்கு. என்னடான்னு பார்த்தோம்னு சொல்ல போனா இந்த மாதவையா வந்து ஒரு தெலுங்கர், அவரும் வந்து ஆந்திரா சைட்ல இருந்து வராரு.
இப்ப பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவரும் வந்து ஆந்திரா பக்கத்துல இருந்து வராரு. அது மட்டும் இல்லாம பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிகாரிகள், இந்த தனி சிறப்பு பாதுகாப்பு அதிகாரி அவரும் ஒரு ஆந்திராவை சேர்ந்தவரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் அவரும் வந்து ஆந்திராவை சேர்ந்து, அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு இன ரீதியான பாசத்துல வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் உள்ளாரவங்கள பாதுகாக்கிறது ஒரு பக்கம். அது போல இந்த யாரெல்லாம் இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு பாஜகவை சார்ந்த ஒரு சார்பு நிலை எடுக்கக்கூடிய நபர்களாக தான் இருந்துட்டு இருக்காரு. அப்ப அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் ஒரு தயக்கம் காட்டிக்கிட்டு அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு விஷயம் இருந்தாலும் இன்னைக்கு பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய வரலாறு எடுத்து பார்த்தாலே காலங்காலமாக எப்பெல்லாம் வந்து பேராசிரியர்கள் மீது ஏதாவது குற்றச்சாட்டு வருதோ அதை அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு வழிமுறையை தான் வந்து நிர்வாகம் தொடர்ச்சியாக கையாண்டுட்டே வருது. ஒரு மாணவி வந்து வெளியே வந்து தனக்கு ஒரு ஒரு அநீதி நடந்துருதுன்னு சொல்றாங்கனாலே அவங்கள செகண்டரி விக்டிமைசேஷன் பண்றத ஒரு வாடிக்கையாவே இந்த நிர்வாகம் வச்சுட்டு இருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாக தான் வந்து தொடர்ச்சியா தான் இந்த பல்கலைக்கழக துணைவேந்தரும் அப்படிப்பட்ட ஒரு செயல்ல ஈடுபட்டுட்டு வராரு. இப்ப உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னவா இருக்கு? பாண்டிச்சேரியோட உள்துறை அமைச்சர் நமசிவாயம் அவர்கள் கூடயும் பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்லப்படுது. அதை அடுத்து உங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறதும் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. வழக்குகள் எல்லாமே மாணவர்கள் மேல போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் திரும்ப பெறப்படும். அது மட்டும் இல்லாம ஐசிசியோடைய புதிய கமிட்டியும் அமைக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கோரிக்கைகள் இதெல்லாம் நிறைவேற்றப்படுமா? இல்லைன்னா உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இந்த போராட்டம் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில இருக்கும்போது அனைத்து மாணவர் இளைஞர் அமைப்புகளுடைய ஒரு கூட்டம் என்பதும் கடந்த திங்கட்கிழமை அன்று மாலை நடைபெற்றது. அந்த கூட்டத்துல வந்து மாநிலம் முழுவதும் வந்து இது ஒரு மிகப்பெரிய மாணவர் பந்தாக வகுப்புகளை புறக்கணித்து ஆளக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய ரெக்டார்னு பார்த்தோம்னா இந்த மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநர். அப்ப அவர் உடனடியாக தலையிடணும், இந்த பிரச்சனைகள்ல நிறைவேற்றணும், இந்த தலையிட்டு தீர்வு காணணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைச்சுதான் வந்து நம்ம வந்து மாநிலம் முழுவதும் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் மற்றும் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம்னு அறிவிப்பு கொடுத்திருந்தோம். இந்த ஒரு சூழ்நிலையில நேற்றைய தினம் வந்து மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் தலைமையில ஒரு பேச்சுவார்த்தை, மாணவர் அமைப்புகளுடைய ஒரு பேச்சுவார்த்தை என்பதும் நடந்தது. அந்த கூட்டத்துல பல்கலைக்கழகத்தினுடைய சார்பாக துணைவேந்தரும் மாணவர் நலத்துறையினுடைய டீனும், அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம உயர்மட்ட அளவுல காவல்துறையினர் உயர்மட்ட அதிகாரிகள், முதுகுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள்னு பல பேரும், அதுக்கப்புறம் வந்து மாணவர் தரப்புல இருந்து இந்திய மாணவர் சங்கத்தில இருந்து நானும், மாநில தலைவர் அவர்களும், இன்னும் மற்ற அமைப்புகள், மாணவர் அமைப்புகளுடைய தோழர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் என நாங்க எல்லாரும் கிட்டத்தட்ட கலந்துகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தையில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் வந்து உடனடியாக வந்து இந்த குற்றம் சம்பந்தப்பட்ட 4 பேராசிரியர்கள் மீதும் தனி காவல் விசாரணை, அதாவது நிர்வாக ரீதியான விசாரணை என்பது ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இப்ப இருக்கக்கூடிய ஐசிசி. ஏன்னா எந்த மாணவி வந்து புகார் கொடுத்தாலும் அவங்களே செகண்டரி விக்டிமைசேஷன் பண்றதும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு வகையில தான் ஐசிசியினுடைய நடவடிக்கை எடுப்பதால உடனடியாக அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து நம்ம வந்து விசாரணையை துவங்கணும்னு சொன்னோம். ஆனா எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு ஒத்துக்கல காவல்துறை. ஆனா ஒரு சிறப்பு விசாரணையை நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில காரைக்கால்ல வந்து ஒரு பெண் எஸ்பி தலைமையில வந்து ஒரு சிறப்பு குழு அமைச்சு அந்த மாதவையா மீது வந்து ஒரு விசாரணையும், அதே போல மெயின் கேம்பஸ்ல இருக்கக்கூடிய மற்ற 3 பேராசிரியர்கள் மீதும் காவல்துறை மூலியமாக கிரிமினல் சட்டத்தின் கீழே ஒரு விசாரணை, போலீஸ் விசாரணை என்பதும் நடத்தப்படும். 1 மாத காலத்திற்குள்ளார அது சம்பந்தமான அறிக்கைகள் வந்து திரும்ப சமர்ப்பிக்கப்பட்டு அது என்ன ஃபர்தரா என்ன நடவடிக்கையோ அவங்க மேல அது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்படும்ன்ற உறுதியும் அளித்திருக்காங்க. அதே போல இந்த ஐசிசி கமிட்டிக்கான தேர்தல் என்பதும் உடனடியாக மாணவர் பேரவை தேர்தலோடு இணைந்து இந்த தேர்தலும் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் அந்த கூட்டத்திலே உள்துறை அமைச்சர் முன்னாடி ஒப்புக்கொண்டாரு. அது மட்டும் இல்லாம மாணவர்கள் மீது போடப்பட்ட அந்த வழக்கை வந்து வாபஸ் பெறணும்னு சொல்லி நம்ம கோரிக்கை வச்சிருந்தோம். அதையும் வந்து வாபஸ் பெறுவதாக காவல்துறை வந்து உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில ஒரு சுமூகமான இந்த பேச்சுவார்த்தையில ஒரு முடிவுகள் எட்டப்பட்டதுனால தற்காலிகமாக போராட்டம் நாளைய தினம் நடைபெற இருந்த போராட்டத்தை தற்காலிகமாக திரும்ப பெற்று இருக்கிறோம். இந்த முடிவுகள், உத்தரவாதங்கள் வந்து உடனடியாக அமல்படுத்தப்படணும்ன்றதும் நாங்க வந்து தெளிவா கூறியிருக்கிறோம்.
அதை வந்து காலம் தாழ்த்தினாங்க. இல்ல அதுல ஏதாவது வந்து ஒரு அரசியல் விளையாட்டை வந்து மாநில அரசாங்கமோ இல்ல பல்கலைக்கழக நிர்வாகமோ செஞ்சாங்கன்னு சொன்னா, 1 மாத காலத்திற்குள்ளார இது எதுவுமே நடக்கலன்னு சொன்னா, மீண்டும் எங்களுடைய போராட்டங்கள் வந்து தீவிரப்படுத்தப்படும். அதுக்கான முழு மூச்சோட மாணவர்கள் எல்லா இடங்கள்லயும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது மாணவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்புல இருந்துட்டு இருக்காங்க. இது ஏதோ பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு விஷயம் மட்டும் இல்ல. கடந்த 1 வருடத்துல மாநிலத்திலயும் பல்வேறு இடங்கள்ல பெண் குழந்தைகளுக்கு, சிறுமிகளுக்கு, மாணவிகளுக்கு ஆசிரியர்கள்னால பாலியல் ரீதியான தொந்தரவு என்பதும் நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கும். அதை ஒட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டமும் புதுச்சேரியில நடந்துட்டு இருந்திருக்கு. புதுச்சேரியில அதிகரிக்க வர இந்த போதை கலாச்சாரங்கள்னால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் என்பதும் நிலவிட்டு இருக்கு. இது வெறும் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பிரச்சனையாக மட்டும் பார்க்காமல் மாநில கல்வி நிலையங்கள்லயும் இந்த ஐசிசி கமிட்டிகளை உருவாக்கி ஒரு போதிய விழிப்புணர்வு மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம ஆசிரியர்கள், பேராசிரியர்களுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வலியுறுத்தி இருக்கோம். அதையும் மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சர், அவரும் கல்வி அமைச்சர் தான். அவர் வந்து அதையும் வந்து செய்வதாக உறுதியளித்திருக்காரு. அந்த அடிப்படையில இந்த கோரிக்கைகள் உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க. அது நிறைவேற்றப்படும் சொல்லிட்டு நம்பிக்கையோட இருக்கிறோம். அப்படி நிறைவேற்றப்படலைன்னா மீண்டும் வந்து மாநிலம் முழுவதும் ஒரு போராட்டத்தை வந்து நடத்துவதற்கான திட்டமிடல் என்பதும் எங்களிடத்துல இருந்துட்டு இருக்கு. ஓகே. உங்க நேரத்தை செலவு பண்ணி பல்வேறு விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி.